ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் இந்த நேரலையில உங்களோடு கூட உங்களை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 6 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன், பாதுகாத்த தேவன், பலன் தந்த தேவன், கிருபை பாராட்டினவர். தொடர்ந்து இந்த 7ஆம் மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் நாளிலும் வாக்குத்தத்த ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன தேவன் இந்த புதிய மாதத்திலும் பெரிய வெற்றியுள்ள வாழ்வை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். எத்தனை பேர் என்னோடு கூட ஆமென் சொல்றீங்க? நல்ல கால வேளைக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட கலந்து விடுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நேரலையிலே ஆண்டவரே பார்க்கிற, ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாய், ஆண்டவரே மோடு கூட இணைந்து ஆண்டவரே வெற்றி சிறக்கிற ஒரு மாதமாய் எங்கள் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அபிஷேக நாதனைகள் மத்தியிலே கடந்து வாரும். ஆண்டவரே, உடைய பூரண கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக நல்ல வருமானத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்க, துதிக்க, பாடி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆராதனை ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதியும். பாடல் பகுதியை, ஆராதனை நேரங்களை, சுப நேரங்களை, சேவை பகுதியை ஒவ்வொருவரை ஆசீர்வதி. விட வாசிக்கிறேன். உடைய பிள்ளைகளை அபிஷேகித்து பயன்படுத்தும். எங்கள் மத்தியில் பிரசன்னராக இரும். எங்களோடு கூட பேசும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து சபை ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படத்தக்கதாக இந்த காலைவேளையில எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? அல்லேலூயா. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 be
புதிய மாதத்தில் இந்த வருடத்தின் 2வது பகுதியில் கூட கர்த்தருடைய நாமம் நம்மோடு இருக்கும். அவர் நம்மை பொருட்படுத்திக் கொள்வார். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது என்று சொல்லி மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் பாடி இந்த வெளியில் மகிழ்ப்படுத்துவோம். ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கருத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கருத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமவர் போல தோள் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோள் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுமாறு கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தாழ்வில் நிலைக்க கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தாழ்வில் நிலைக்க கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா
காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நம்மை மட்டும் நடத்தி வந்த தேவன் அவர். அவர் இந்த வருடம் தொடங்கி இத்தனை நாட்கள் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் நம்மோடு இருந்த அனைவர் நம்மோடு இப்பொழுது இல்லை. ஆனால் தேவன் நம்மை ஜீவனோடும் அவருடைய கிருபையோடு நம்மை நடத்தி வருகிறார். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவை மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவரே ஆண்டவர், ஓ மகிமை 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 செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் ஒருமனப்பட்ட தேவனை ஆராதிப்போமா? ஓ இந்த மாதத்தின் முதலாம் நாளில் கூட, ஓ அதிகாலை காலை வேளையில கூட, ஓ கர்த்தருடைய கிருபை காலை தொடங்கி நாம் சுபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஓ இந்த வேளையில கூட நாம் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறோம். ஓ தேவனுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறோம். ஓ நாம் தேவனுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடினவர்களாம். ஓ அவரை நோக்கி அவரை நோக்கி அவரை நோக்கி, ஓ அவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மட்டுமே எங்களுக்கு உதவி செய்து வந்திருக்கிறீரே ஆண்டவரே. ஓ கர்த்தாவே உமக்கு இருக்கிறாய் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் தகப்பனே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, ஓ மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே, மகிமையுள்ள தேவன் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. ஓ மகிமையுள்ள தேவன் எங்களை நடத்துவீராக தகப்பனே. ஓ வல்லமையுள்ள ஆவியானவர், ஓ வல்லமையுள்ள ஆவியானவர் ஆண்டவர், இந்த மாதத்திற்கு தேவையான பலத்தை ஆண்டவர், ஓ இந்த மாதத்தை எதிர்கொள்ள தேவையான ஆண்டவர், ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர், பலத்தை நீர் இந்த வேளையில கூட ஓ எங்களுக்கு தருவீராக, எங்களுக்கு தந்தருளும்படியாக ஆண்டவர். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். ஓ கர்த்தாவே எங்களை ஆண்டவர், கர்த்தாவே உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து, உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவர். உம்முடைய சட்டையின் கீழே எங்களை மறைத்து பாதுகாத்த தேவன் ஆண்டவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவர். ஓ நன்றி 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 என்று சொல்லுவோமா? கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஓ கர்த்தரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்களா? ஒரு மாதா வருஷந்தரை அம்பரோ, ஓ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நாள் இது. ஓ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நேரம் இது. ஓ அவருடைய மகிமை வெளிப்படுகிற போதோ, ஓ கர்த்தர் சூழ்நிலைகளை மாற பண்ணுகிற தேவன் அவர். ஓ நம்மை தாயின் கருவிலே தோற்றும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன் அவர். ஓ அவரே நம்மை நடத்தி வருகிறவர். ஓ நடத்தி வந்தவரை நாம் உயர்த்தி கர்த்தாவே, ஓ மகிமை 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 என்று சொல்லுவோமா? ஓ மகிமை என்று சொல்லுவோம்
ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேரு சிறைச்சாலையில கூட இருக்கிற போது அவனை விடுதலை செய்த தேவன் அவர். ஓ மகிமை உள்ள தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் என்று சொல்ல ஓ எதுவும் இந்த வேலை ஓ நம்முடைய காரியங்களுக்காக வேண்டுகிற நேரம் அல்ல. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துகிற நேரமாக இருக்கிறது. ஓ அவரை மட்டும் நம்மை நடத்தி வந்த கிருபையை நினைத்து ஓ கர்த்தாவே ஒருமனப்படுகிறோம். ஓ ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ மகிமை ஆண்டவரே. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல் அனைத்தீரையா. அழாதே அவருடைய கிருபையா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஓ ஜீசஸ் அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி சொல்லுவான். ஒரு நாள் மற்றும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்துவர். இடமும் உடையும் தந்து காத்து வந்தி. நம்மை காத்து உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுவாங்க தாவே உமக்கு நன்றி. தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Almighty Lord, Lord பிரசன்ன அப்படியே நாம் பாடிக்கிட்டு அவரை உயர்த்தினோம். வந்திடு தேவாரி அவருடைய பிரசனம் நம் மத்தியில கடந்து வருகிறது. நம்மை தாங்குகிற பிரசனம், நமக்கு பலனை தருகிற பிரசனம் அது. Jesus, oh Lord, fill us with your spirit. Oh, fill us with your spirit. Oh, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இருக்கிறது. ஓ மகிமையுள்ள தேவனை இந்த நாளிலும் கூட நிறைவேறி வாரும். ஓ அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். ஓ மகிமை 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 ஆண்டவரே. ஓரிவானையான சந்திரிகளோ ஓ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை விட்டு எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எழுதியிருக்கிறபடியினால ஓ மகிமை உள்ள தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே இன்று ஆண்டவரே நாங்கள் ஒருவனமாய் கூடி நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய சேனையில் ஆண்டவரே, கர்த்தருடைய சேனையில் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருடைய சேனையில தகப்பனே ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய சேனையில தகப்பனே ஆண்டவரே. ஓ நாங்கள் நிற்கிறவர்களாய் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே
கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே நீர் அசைவாடும்படியாக உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவரே மூடும்படியாக தகப்பனே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய வல்ல நாமத்தினால் ஆண்டவரே, உம்முடைய வல்ல நாமத்தினால் ஆண்டவரே மகிமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே நீரே 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 ஆண்டவரே. ஓ கர்த்தாவே நீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இறங்கி வாருங்க, ஓ இறங்கி வாருங்க. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியில் பலப்பட்ட ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஆவியின் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பலப்பட்ட ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடி அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்ட ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே அப்போஸ்தலர் மேலே இறங்கின ஆண்டவரே. அதே ஆவியானவர், அதே ஆவியானவர் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எங்கள் மேலே இறங்கி வரும்படியாக ஆண்டவரே. ஓ எங்கள் மேலே இறங்கி வரும்படியாக ஓ தடுமாறுகிற நேரங்களில் ஆண்டவரே, ஓ கால் சறுக்குகிற நேரங்களில் ஆண்டவரே, ஓ கிருபையாய் தாங்கினீரே, ஓ கிருபையாய் தாங்கினீரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடற்கரை மணலை போல் ஆண்டவரே ஓ பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே. அதே போல் அதே போல் அதே போல் ஆண்டவரே. ஓ இம்மட்டும் 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 ஆண்டவரே. ஓ எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி ஆண்டவரே. ஓ கர்த்தர் நீர் எங்களை இம்மட்டும் ஆண்டவரே அதே ஆசீர்வாதங்களோடு வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ மகிமை உள்ள ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த ஸ்தலத்தை மூடும்படியாக ஆண்டவரே. ஓ எங்கே இருக்கிறார்கள் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பேசுகிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே கர்த்தாவே. ஓ கர்த்தாவே தகப்பனே மகிமை உள்ளவர். ஓ மகிமை 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 ஆண்டவரே பாலசங்கரே. ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவரே. ஓ மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சொல்லுமா, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. சொல்லும் அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவரே. தாவே வெல்ல போல சாத்தான் வந்தாலும் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே கொடியேற்றத்தக்கதா, உம்முடைய நாமத்தினாலே கொடியேற்றத்தக்கதா ஆண்டவரே. ஓ போராட்டங்களின் பாடுகளுக்கு நடுவாக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே அலைக்கடல் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே தத்தளித்து கொண்டிருந்த ஆண்டவரே படகில நடுவில் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே வந்து நின்ற ஆண்டவரே. ஓ கர்த்தாவே காற்றை அமர்த்தின தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களில் கூட ஆண்டவரே, எங்களுடைய வீட்டிற்குள்ளாக நீ பிரவேசித்த ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஆண்டவரே வாசிக்கிறோமே.
பூட்டி இருந்த கதவுகளுக்குள்ளாக பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்கள் வீடுகளுக்குள்ளாக ஆண்டவரே, ஓ கர்த்தாவே வந்து தகப்பனே, ஓ எங்களை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வைக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஓ மகிமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ நீரே மகிமைப்படுங்க ஆண்டவரே, ஓ நீரே மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஓ இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, ஓ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீதிமானே சந்ததி ஆண்டவரே, ஓ அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் அடங்குதல் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே, ஓ உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீ போஷித்து அருளும்படியாக ஆண்டவரே, ஓ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஓ மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே, அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஆண்டவரே மட்டும் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, ஓ இந்த ஆராதனையின் மீதியான வேளையில கூட ஆண்டவரே, ஓ கர்த்தர் நீர் ஆண்டவரே ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஆண்டவரே, ஓ கர்த்தர் நீர் எங்களுக்கு பதிலை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, ஓ நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் உங்கள் கண்கள் ஆண்டவரே செவிகளும் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே திறந்தவைகளும் கவனிக்கிறவங்களா இருக்கிறபடியினால உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். ஓ கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாகவே நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தேவ ஜனங்களாய் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறபடினாலே சர்வ வல்லமுள்ள தேவனை அப்பா ஆராதிக்கும்படியாக தந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே, இதுவரைக்கும் ஆராதித்து ஐயா கர்த்தரிகள் மத்தியிலே நீ மகிமைப்பட்டு நீர் உயர்ந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உடைய பிள்ளைகளாய் உடைய பாதபடிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரத்தை கேட்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தரிகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே விசேஷமாய் ஆண்டவரே எல்லா சபை குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்திலே தேவ ஜனங்களாய் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராய் வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்ப அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் சபையாராய் ஒருமனப்பட்டு எங்க இருந்தாலும் ஹல்லேலூயா தேவ ஜனங்கள் ஒருமனப்பட்டு எங்கெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சபை குடும்பங்களுக்காக உங்க சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஐயா, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஐயா, உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா. ஹல்லேலூயா. ஒரு விசை கர்த்தர் மனமிறங்குவீராக, இயேசுவே மனமிறங்குவீராக. கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல காத்து வந்திரையா ஆண்டவரே. ஒரு நன்மை எங்களுக்கு குறைபடல ஐயா. ஆண்டவரே, சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் அல்லவோ ஆண்டவரே. இந்த 7வது மாதத்தை உங்க கரத்திலிருந்து ஆண்டவரே ஆசீர்வதி
குறித்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஐயா. இயேசுவே, நன்மையான எந்த ஈவும் எங்கள் தேவனிடத்தில் இறங்கி வருகிறபடினாலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாராய் இந்த 7வது மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் தேவனுடைய கரத்திலிருந்து அப்பா இந்த மாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடினாலே அப்பா இந்த மாதம் முழுவதும் சகலமும் எங்களுக்கு நன்மையாய் இருக்கும் ஐயா. என் தேவனே, சகலமும் நன்மையாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறோமே, கர்த்தர் தங்கள் ஜனங்களை ஆண்டவரே தங்கள் ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த மாதம் எங்கள் தேவன் எங்களை சந்திக்கிற மாதமாய் கூட ஆண்டவரே எங்கள் தேவைகளை எல்லாம் நீ சந்திக்கிறபடினாலே ஐயா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, சகல ஆசீர்வாதங்களினால் ஆபிரகாமை நிரப்பின தேவன் ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட ஐயா உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. விசேஷமா எல்லா பயங்கள் அப்பா பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும். கேட்பமா எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா பயங்கள் அகன்று போகட்டும், இருள் அகன்று போகட்டும். வெளிச்சத்தை முற்றுகிற தேவன் தாமே எங்கெல்லாம் பிள்ளைகள் குழப்பத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து போவதாக. இயேசுவே, உங்க வெளிச்சம் ஆண்டவரே கடந்து போகட்டும். ஆண்டவரே, பயம் இல்லாதிருப்பாய் என்று நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே எல்லா பயங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு அகற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தைரியத்தை கொடுக்கிற தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நம்பிக்கை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகிமையுள்ள தேவன் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை நீங்க செய்யப்பா. எல்லா பலவீனத்தின் ஆவிகளை நாங்கள் கடிதாக்குகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே ஆண்டவரே பிள்ளைகள் மேலெல்லாம் உங்க பலன் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பலன் மேலெல்லாம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும் விளங்கும் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய கிருபை அப்பா உடைய பிள்ளைகள் எல்லாம் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எல்லாம் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று யோனா சொல்லப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவை யோனாவுக்கு நீர் அற்புதம் செய்த தேவன். இந்த நாளில் ஆண்டவரே நெருக்கத்தோடு இருக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே எல்லா நெருக்கத்திலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய கண்களெல்லாம் தேவன் எடுத்து போடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளைகளுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீ பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. பிள்ளைகளுக்கு ஒன்று குறைபடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தரை போஷித்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா, விசேஷமாய் ஆவிக்குரிய பலவான்களாய் எங்கள் பிள்ளைகளை நீங்க மாற்றுங்கப்பா. உலகம் ஒருபோதும் சோர்வுக்குள்ளாக்க கூடாது. ஒருபோதும் உலகம் பலவீனப்படுத்த கூடாது. என் தேவனே, பிள்ளைகளை எழுப்பும். இயேசுவே, பிள்ளைகளை தட்டி எழுப்பும். ஆவியானவரே, நல்ல ஆவிய பிள்ளைகள் மேலெல்லாம் நீ ஊற்றும். இயேசுவே, ஆவியானவரே இரக்கம் செய்யும். அவருடைய அபிஷேகத்தால் நீ நிரப்பும். உம்முடைய வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்பும். வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, திறப்பின் வாசலில் நிற்கிற பிள்ளைகளாய், தேசத்துக்காய் கதறுகிற பிள்ளைகளாய், இந்த நாட்களில் உங்கள் நாமத்தின் மகிமைக்காய் உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க அப்படியாய் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வேலை செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், அப்பா யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய ஜனங்களை கர்த்தரின் பாதுகாப்பீராக. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ திரும்பையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன தேவன் அப்படியாய் உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ, எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேலே தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த சொல்லப்படுகிற இந்த வைரஸ் ஆண்டவரே பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் நீங்க வேலி அடைங்கப்பா. கர்த்தரை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளும் புறமும் ஐயா, ஆண்டவரே மேலும் கீழும் ஐயா, வலது புறம் இடது புறம் ஐயா, ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். தேவ பாதுகாப்பு, தேவ பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளோடு தங்கி
சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே சபைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க, ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. ஆவியானவரே ஒரு எழுப்பதற்கு நேராய் சபைகளை நீ கொண்டு செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய சத்தியம் ஆண்டவரே தீவிரமாய் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாய் கடந்து போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே திரள் கூட்ட ஜனங்களை நீ எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்கிற ஆண்டவரே சபைகளை கர்த்தாவே நீ எழுப்பியிருக்கிறபடினாலே ஆண்டவரே சத்தியம் ஜனங்களை உயிர்ப்பிக்கிறபடினாலே ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஜனங்களை கர்த்தர் ஐயா உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஜனங்கள் பெருகட்டும் ஐயா. மந்தை பெருகிறது போல உங்களுடைய மனுஷங்கள் பெருகப்பட வேண்டும் சொன்னீங்களே, அதற்காக என்னிடத்துல விண்ணப்பப்பட வேண்டும் என்று சொன்னீங்களே அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா இந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே அழிவுக்கு அல்ல ஐயா, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள்ளாய் உங்களுடைய ஜனங்களை எல்லாம் கர்த்தரை கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே திரள் கூட்ட ஜனங்கள் எங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காய் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கொள்கை எழுந்த இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா பட்டணங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. மூடப்பட்ட எல்லா சபைகள் இந்த நாளிலே திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஜனங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதே, இந்த நாட்களிலே சபைகளை கர்த்தரை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரை அற்புதம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தேவன் விசேஷமா இந்த வேளையிலே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்தப்பா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்னீங்களே, உன் நம்பிக்கை நீ போகாது என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் கிருபையா இந்த காலை வேளையில் எங்கள் தேசத்துக்கு மனமிறங்குவீராக. எங்கள் தேசத்தை கர்த்தரை சந்திப்பீராகப்பா ஆண்டவரே. எல்லைகளை கர்த்தரை பாதுகாப்பீராக ஆண்டவரே. எல்லைகளை சுற்றின கர்த்தரை வேலை அடைப்பீராகப்பா. இயேசுவே உம்முடைய ஆண்டவரை கரம் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாபேசு ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவனே ஹல்லேலூயா என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொன்னது போல தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொன்ன போது ராஜாவே அப்பா யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தின் எல்லைகளை ஆசீர்வதிங்க. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்க ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிறப்பா அந்த கொரோனா வைரஸ் இந்த நாட்களில் அழிக்கப்பட்டு போகட்டும் ஐயா. ஆண்டவரே எடுக்கப்படுகிற எல்லா டெஸ்டும் இனிமே நெகட்டிவ் தான் வரணும் ஐயா. ஒன்னும் பாசிட்டிவா காட்டவே கூடாது கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எங்கள் தேசத்திலே ஹல்லேலூயா சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாய், எங்கள் தேசம் பரிபூர்ண சுகத்தை பெற்றது என்று சொல்லத்தக்கதாய் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் சுகமடைந்து வீட்டுக்கு கடந்து போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அயராத ஆண்டவரே வேலை செய்து கொண்டிருக்கிற அப்பா டாக்டர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த சுகாதார துறையில இருக்கிறவர்களுக்காக எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முதலமைச்சருக்காக அவருடன் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களுக்காகவும் ஆண்டவரே எங்கள் பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்காக இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமையா ஒவ்வொருவரோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிங்க எங்கள் ஆண்டவரே. இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தை கர்த்தர் நீங்க உயர்த்துங்கப்பா. நாமத்தினாலே அப்பா தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை கூட கர்த்தாவை நிறுத்தின தேவன் அல்லவோ. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் தேசத்திலே விழுந்து போயிருக்கின்ற பொருளாதாரத்தை என் தேவன் உயர்த்தி நிறுத்துவீராக, என் தேவன் உயர்த்தி நிறுத்துவீராக. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்திலே பஞ்சமோ பட்டினியோ இருக்கக்கூடாது, எங்கள் தேசத்திலே குறைவுகள் இருக்கக்கூடாது, எங்கள் தேசத்திலே வேதனைகளோ கண்ணீர்களோ இருக்கக்கூடாதுப்பா. உங்க அன்பின் கரம் எங்கள் தேசத்தின் மேல் தங்கி இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் நீ சமாதானத்தினால் எங்கள் தேசத்தை நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
உடைய கருத்துக்குள்ளாய் ஐயா எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உன் நாமம் ஒன்றே எந்நாளும் மகிமைப்படுவதாக. உமக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவே ஹல்லேலூயா நன்றி சொல்லுகிறோம். உமக்கே நாங்கள் எல்லா துதிகளையும் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்கிற தேவன், இந்த மத்தியில் இருக்கிற தேவன், இந்த காலவெளியிலும் உமக்கு நம்முடைய பிள்ளைகள் எடுத்து வைத்த கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரமாய் திரும்ப தந்து உடைய வல்ல நாமத்திலே மகிமைப்படுத்தும். தொடர்ந்து எங்கள் மத்தியில் பிரசன்னராயும் எங்களோடு பேசும் பெரிய காரியங்களை செய்கிறாரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியா என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெயம் கொடுக்கிறதான ஒரு தேவன் இந்த புதிய மாதத்திலும் தேவன் ஜெயம் தந்து நம்மை நடத்துவார். இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான பிரதானமான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வருகிற யுத்த நாளை குறித்தும், அதற்காக ஆயத்த குதிரையை குறித்தும், அந்த யுத்தத்திலே வெற்றி தருகிற ஒரு தேவனை குறித்தும் இந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது, ஆயத்தப்படுகிற ஒரு குதிரை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியதான ஒரு நிலைமையிலே ஆண்டவர் இங்கே பேசுகிற போது, யார் இந்த குதிரை, ஏன் இந்த குதிரை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக இந்த குதிரையினுடைய நிலை என்ன, அந்த குதிரையை தேவன் ஏன் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சகரியா சொல்லுகிற போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் ஒரு யுத்தங்களை நடத்துகிற ஒரு தேவன். அவர் தம்முடைய அந்த சேனையிலே கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறார், தமது மந்தையை விசாரித்து, தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு மகிமை உண்டான தேவ ஜனங்களை அவர் விசாரித்து அவர்களை கொண்டு வந்து என்ன செய்கிறதை பார்க்கிறோம். யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிற போது அவர் தம்முடைய பிள்ளைகளை தமது சிறந்த குதிரை என்று பேசுகிறார். இந்த குதிரை எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மைகள் என்ன, ஏன் இங்கே இந்த குதிரையை குறித்து பேசப்படுகிறது, எப்படிப்பட்ட ஆயத்தங்களை தேவன் அங்கே சொல்லுகிறார், செய்கிறார். ஒரு குதிரை
மகிமையாகட்டும் தன்னை பூரணமாய் அர்ப்பணித்து வருகிற போது அந்த குதிரை என்ன செய்யப்படுகிறதா? நேர்த்தியாய் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஒரு பூரண அர்ப்பணிப்பில்லாத ஒரு குதிரையை நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது. அதோடு கூட போராடுகிற அனுபவம் அல்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆயத்தம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற போது அந்த குதிரை பலமுள்ளதாக இருக்க ஆயத்தப்படுகிறது. ஆண்டவர் அதை பலமுள்ளதாக ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அந்த குதிரை கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்கும்படியாக ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஒரு குதிரையினுடைய அடிப்படை தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த குதிரை எப்படிப்பட்டது? தேவன் ஏன் ஒரு குதிரையோடு கூட நம்முடைய தேவ பிள்ளைகளை அவர் ஒப்பிட்டு பேசுகிறார்? அந்த குதிரை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வருகிறது? நீங்கள் எப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் இங்க பேசுகிறது பாருங்க. ஆண்டவருக்கு மகிமைண்டாட்டும். மனிதனால் என்ன செய்ய முடியாதா? தனித்து வாழ முடியாது. குடும்பமாய் கூட்டமாய் வாழுகிற ஒரு மனிதன் மகிமைண்டாடு குதிரைகளும் அப்படித்தான். வனாந்தரத்தில் அவர்கள் தனித்து வாழுகிறது இல்லை. குறைந்தபட்சம் 3 குதிரைகளும் அதிகபட்சமாக 12 முதல் 20 குதிரைகளும் இருக்கிறதான ஒரு குழுக்களாக அவைகள் வாழுகிறது. ரான் குதிரை தலைமையேற்று அதை நடத்தி கொண்டு போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த குழுக்கள், இந்த குதிரைகள் வனாந்தரத்திலே அவைகள் வாழுகிற போது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் பயப்படும். ஒரு சிறு சத்தம் கேட்கக்கூடாது, அப்படியே பயப்பட ஆரம்பிக்கும். ரத்த வாழை பிடிக்காது. அந்த குதிரைகள் வனாந்தரத்தை சாப்பிடுவதற்கு முன்பதாக அவைகள் எப்படி மோகம் பிடிக்கும்? இவைகள் சாப்பாட்டுக்குரியவைகள் தானா, இதை நாம் சாப்பிடலாமா என்று சொல்லி முதலாவது என்ன செய்யுமா? அவைகளை சோதித்து பார்க்கும். சோதித்து பார்த்து நலமாயிருக்கும் பட்சத்திலே அவைகளை எடுத்துக்கொள்ளும். இல்லை ஆனால் அவைகளை விட்டு விட்டு நேரங்கள் நின்று கொண்டே தூங்குகிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். எப்பொழுதாவது 2 நாட்களுக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை, எப்பொழுதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவைகள் படுத்து உறங்குகிற போது மற்ற குதிரைகள் எல்லாம் அவைகளுக்கு காவலாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரைகளுடைய பிரதான தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். குதிரைகளுடைய அதனுடைய இயல்பு பிரதானமாய் குதிரை எப்படிப்பட்டது சொன்னா, மிக முக்கியமான ஒரு காரியம் குதிரையின் இடத்துல என்ன சொல்லுவாங்க சொன்னா, ஃபைட் அல்லது ஃபிளைட். ஒன்னு சண்டை போடு, இல்லைன்னா என்ன செய்து ஓடி போய்விடு. அதுதான் குதிரை அதனுடைய இயல்பாக பிரதானமான இயல்பாக வைத்திருக்கிறது. என்று சொன்னா, அது எதிரியை சந்திக்கிற போது பாருங்க, அது வறண்ட அந்த அப்படியே வயல்வெளிகளிலே, திறந்த வெளிகளிலே தான் அவைகள் கூட்டம் கூட்டம் ஆடும். ஒரு சின்ன எதிரியை சந்திக்கிற போது, அது அந்த எதிரியோடு கூட இடைப்படுகிற நேரங்களிலே அந்த நாசியிலிருந்து அப்படிப்பட்டதான ஒரு சத்தம், தொண்டையிலிருந்து ஒரு ஏன்னா இவைகள் எல்லாம் எதிரிக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு. எதிரியை ஒரு எச்சரிக்கைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலைகளில் என்ன நடக்கும் சொன்னா, அதனுடைய சரீரத்துல அச்சினால் லைன் என்று சொல்லப்படுகிறதால ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க, அதனுடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவன் ஒரு குதிரையை கொண்டு வந்து ஒரு யுத்தத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறார்? சூழ்நிலைகளை பார்க்கிற போது, சூழ்நிலைகளை சந்திக்கிற போது, அவைகளுக்காக கடந்து போகிற போது அந்த குதிரையினுடைய சரீரத்தில் இருந்து அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அதனால ஒன்று சண்டைக்கு ஆயத்தப்படும், இல்லை என்று சொன்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்த உடனே அந்த சரீரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும்னு சொன்னா, அந்த ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கூட ஆரம்பிக்கும். சரீரத்திலே ஹார்மோன்கள், கார்போஹைட்ரேட்டுகள் கூட ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, அந்த ஹார்மோன் சுரக்க 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 சும்மா அப்படி பாருங்க, ஒரு பிரச்சனையை சந்தித்த மாத்திரத்திலே, ஒரு எதிரியை சந்தித்த மாத்திரத்திலே அப்படியே ஒரு ட்ரிக்கர் அல்லது ஒரு சுவிட்சை ஆன் பண்ணினபடி அதனுடைய சரீரம் முழுவதும் என்ன செய்யுமா, இந்த ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அதனுடைய தசை மண்டலங்கள் எல்லாம் விரிவடைய ஆரம்பிக்கும். ஆண்டவருக்கு மகிமையாகட்டும். ஓடும் ஓடும் ஓடிக்கொண்டே இருக்கேன்னு சொன்னா அதனுடைய பலம் கூடுகிறது. நாமம் சுரக்க 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 அதனுடைய அந்த மண்டலங்கள் எல்லாம் விரிவடைந்து அதற்கு தேவையான பலனை கொடுக்கிறதற்கு, தேவையான ஆக்சிஜனை கொடுக்கிறதற்கு, அதற்கு தேவையான சகலவற்றை கொடுக்கிறதுக்கான அந்த ஹார்மோனை அதை என்ன செய்கிறதா சுரக்கிறது.
பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டது அப்படின்னு தெரிஞ்சா பூர்ணமாய் தப்பித்து கொண்டு சொன்னா சும்மா ஜஸ்ட் லைக் அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணபடி என்ன செய்வோம், மொத்தம் ஆத்மாவுக்கு வந்துவிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டானது அதனுடைய இயல்புகள் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த வேதம் இன்னும் அதிகமாய் பேசுகிறது. நீங்க வேதாகமத்தை வாசிக்கிற போது யோபு 39 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து நீங்கள் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குதிரையை குறித்து ஆண்டவர் பேசுகிற போது 19வது வசனம், குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ அதன் தொண்டையிலே கூறலை வைத்தாயோ. குதிரை ஒரு வீரியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ. அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கடித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். பாருங்க, இந்த முதல் 2 வசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அதனுடைய இயல்பான தன்மை ஒன்றுக்கும் பயப்படுகிறதுல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொண்டையில இருக்கிறதான வீரியம், நாசியில இருக்கிற அந்த செருக்கு, எதிரிகளை சந்திக்கிற போது கர்த்தருக்கு மகிமை இங்கே சொல்ல செய்கிறாரா தம்முடைய அவர்கள் ஆயோது அதனுடைய பின்பகுதி சொல்லப்படுகிறது. இயல்பை குறித்த 2 வசனங்களும் அதுக்கு ஒரு 3 விதமான பயிற்சிகளுக்குள்ளாக இந்த குதிரை நடத்தப்படும். முதல் பயிற்சி பலமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிழ்மொண்டாட்ட ஒரு பலம் தேவை. தேவனுக்கு மகிழ்மொண்டாட்ட பாருங்க, வனாந்தரத்திலே வாழ்கிற வரைக்கும் அல்லது எந்த கட்டுப்பாடுமற்ற நிலைமையில வாழ்கிற வரைக்கும் இந்த குதிரைக்கு என்னன்னு சொன்னா அன்னன்னைக்கு வயிற்று பிழைப்புக்கு இருந்தால் போதுமானது. எதிரிகள் வருகிற போது ஓடுவதற்கான பலன் இருந்தால் போதுமானது. அன்றைய வாழ்க்கையை நடத்துவதற்கான காரியங்கள் இருந்தால் போதுமானது. இன்னைக்கு சிலருக்கு அப்படித்தான், அன்னைக்கு இருந்தா போதும், அடுத்த காரியங்களை குறித்தெல்லாம் என்ன இல்லை, ஒன்றும் கிடையாது. வாழ்வை குறித்து என்ன கிடையாது, எதிர்கால திட்டம் கிடையாது. வாழ்வு என்பது அவங்க எப்படின்னு சொன்னா ஒரு யுத்த குதிரை அப்படி இருக்க முடியாது. ஏதோ அந்த குதிரை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா, தன்னையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும். தன்மேல் உள்ளவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றி முடிக்கணும். அதுதான் சிறந்த குதிரை. வேதம் அதான் எதிர்பார்க்கிறது. தமது மந்தையை விசாரித்து அவர்களை கொண்டு வந்து என்ன செய்வாரா, யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துவார். தமது சிறந்த குதிரையாய் அவருடைய சிறந்த குதிரை எப்படின்னு சொன்னா, அது தன்னை தற்காத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, தன்மேல் ஏறி இருக்கிறவருடைய நோக்கத்தை, போக வேண்டிய திசைகள் என்ன செய்கிறதா, ஒரு சிறந்த குதிரை. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார் தமது சிறந்த குதிரை. உலக வரலாற்றில் நீங்கள் பார்க்கிற போது பியூபலஸ் கர்த்தருக்கு மகிமை உண்டான அந்த குதிரை நீங்க பாருங்க, பியூசெபுலஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த குதிரை இன்றைக்கு வரைக்கும் ஆகச் சிறந்த குதிரை என்று பேசப்படுகிறதான அந்த குதிரை, அதனுடைய வாழ்நாள் அதிகபட்சம் 29 வருஷங்கள் வாழ்ந்த அந்த குதிரை ஆண்டவருக்கு மகிமை 17 வருஷங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குதிரை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், தன்னை ஏற்றுக்கொண்டவனை, தன்னை தெரிந்து கொண்டவனை, தன்னை பயன்படுத்தும்படி விரும்பினவனை, தன்மேல் ஏறினவனை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த விவசாயிகள் எத்தனை நாடுகள் தேசங்களை விட்டு தேசங்களுக்குள்ளாக தொடர் போராட்டங்கள், தொடர் யுத்தங்கள், தொடர் பிரயாணங்கள், ஒன்றிலும் அந்த குதிரை சோர்ந்து போகவில்லை. 17 அது சாகிற வரையிலும் தன்மேல் ஏறினவனை சுமந்து கொண்டு ஓடினது. ஏன் இன்னைக்கு வரலாற்றிலே ஆகச் சிறந்த குதிரையாக இந்த பியூசெபுலஸ் பேசப்படுகிறது என்று சொன்னால், தன்மேல் ஏறினதானே அந்த மாவீரன் அலெக்சாந்தரை சுமந்து கொண்டு எத்தனை தேசங்கள், எத்தனை யுத்தங்களுக்குள்ளாக கடந்து போகிறது. ஒரு யுத்தத்திலும் அது என்ன செய்ததில்லை, தன்மேல் ஏறினவனை கைவிட்டதும் இல்லை. ஏழை ஆகச் சிறந்த குதிரை, அத்தனை பலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்து போகிறதற்கான பலம், நோயாத பிரயாணங்கள், யுத்தங்களுக்குள்ளாய் போக வேண்டும், அடுத்த நாடுகளை தாண்டி நாடுகளுக்குள்ளாய் கடந்து போக வேண்டும், ஆறுகளை கடந்து போக வேண்டும், மலைகளை கடந்து போக வேண்டும், பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். எந்த சூழ்நிலையிலே நடத்தப்பட்டாலோ அந்த குதிரை என்ன செய்ததா, கடைசி வரையிலும். ஆண்டவர் ஏதோ ஒரு பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார், நடத்தி கொண்டு இருக்கிறது, தாம் தீர்மானித்திருக்கிற அந்த யுத்தத்தை சரியாய் செய்து முடிக்க வேண்டுமா, நீ பலனடைய வேண்டும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பலனடையும்படியாக வேதாகம
வேண்டும். பலத்துக்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த குதிரையை ஆயத்தப்படுத்துவார்கள். எப்படி ஆயத்தப்படுத்துவார்கள்? சாதாரண நிலைமையிலே வனாந்தரத்திலிருந்து வருகிற குதிரை அதனுடைய பலன் ஒன்றுமில்லாத நிலைமையிலே இருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே தேவனிடத்திலே வந்தோம் என்பது அல்ல. விலகினத்திலே இருந்தபோது வந்திருக்கலாம், வியாதிப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், மரணப்படுக்கையிலே வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததற்கு பிறகு தேவனுடைய வசனத்தினால பலனடைய வேண்டும். ஏன்னா அந்த வசனம் நாம் என்ன செய்கிறதா? அவர்களை குணமாக்குகிறது, அவர்களை பலப்படுத்துகிறது. ஆண்டவராகிய சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பிழைப்பான். தேவ பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை சார்ந்து வசனத்தை உண்டு சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்கிறான். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்கிறதா? தேவ பலன். கைகளை வைத்து ஆமென் சொல்ல இருக்கிற இடத்துல கர்த்தர் மகிமைப்படட்டும். தேவனுடைய வசனம் உன்னை பலப்படுத்தும். எந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் தேவ வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிற போது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தம் லூக்கா 24:49 அப்படி சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் உன்னத பலன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். என்ன எதிர்பார்க்கிறார்? தேவ பிள்ளைகள் தேவன் தருகிற அந்த அபிஷேகத்தினால பலன் அடைய வேண்டும். சபைகள் இன்னைக்கு ஜனங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறது? ஏன் ஊழியர்கள் தேவ பிள்ளைகளை எப்படி உற்சாகப்படுத்துகிறார்கள்? நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னால் நீ பலன் அடைய வேண்டும். சகரியா 4:6 அப்படித்தான் சொல்லுகிறது. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவெனில், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. தேவ ஆவி தருகிற பலன், தேவன் தருகிற அந்த பலன், தேவனுடைய வார்த்தை தருகிற பலன். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட உள்ள உறவின் பலன். எஸ்ஐயா 49:5 அப்படித்தான் சொல்லுகிறான், என் தேவன் என் பலனாய் இருப்பான். தேவனை பலனாய் கர்த்தருக்கு தேவனுடைய பலன். சங்கீதம் 81:1 சொல்லுகிறது, நம்முடைய பலமாகிய கர்த்தரை நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு என்ன செய்வாரா? அரணும் மதிலுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பின் பலன். இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டியவைகள். இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். சபை அதற்காகத்தான் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது. நீ ஒரு யுத்த குதிரை. ஒரு நாள் அதைத்தான் சொல்கிறார், நீ ஒரு யுத்த குதிரை, ஆயத்தப்பட வேண்டும். தேவனுக்காக, தேவனுடைய நாளுக்காக நீ ஆயத்தப்பட வேண்டும். ஒரு யுத்தத்தை நீ சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். முதல் காரியம், நீ பலனுள்ளவனாய் மாற வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையுண்டான தேவன் தருகிற பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. மகாவீரர் அலெக்சாண்டரை சுமந்து கொண்டு அந்த குதிரை பிரயாணப்பட்டதான நாட்கள், பிரயாணப்பட்டதான வருடங்கள், எல்லாவற்றுக்குமான பலன் தேவனுக்கு மகிமையுண்டான. இன்றைக்கோ தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அது பயிற்சி வைக்கப்படுகிறது சொன்னா, பயமின்றி இருக்க ஆயத்தப்படுத்தப்படுகிறது. குதிரையினுடைய சாதாரண இயல்புகள் நமக்கு தெரியும். சின்ன சத்தம் கேட்டா அப்படியே மிரளும். ஒன்றுமில்லாம ஒரு சின்ன அப்படியே எதை கண்டு பயப்படுதுன்னே தெரியாது. பல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குதிரையை அலெக்சாண்டர் இடத்துல கொண்டு வந்த போது அது ஒருவனால் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, அடக்க முடியவில்லை. அந்த 2ஆம் கிங் பிலிப்ஸ் அவனிடத்துல அந்த குதிரை வருகிற போது, விற்கிறவர் கொண்டு வந்து விற்கிற போது, அவனால வாங்க ஏன்னு சொன்னா கொண்டு போயிட்டு இந்த குதிரையை என்ன மிரளுகிறது, திமிருகிறது, பயந்து ஓடுகிறது. ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாத போது மாவீரன் அலெக்சாண்டர் சின்ன பிழையம் பாருங்க, 13 வயது பையன் இந்த குதிரை இடத்துல போகலாம், சூழ்நிலைகளை பார்க்கலாம். அந்த குதிரை எதை கண்டு பயந்து கொண்டு இருக்குன்னு சொன்னா, தன்னுடைய நிழலை கண்டு பயந்து கொண்டு இருந்த குதிரை. அவனுக்கு ஒன்றை கண்டுபிடிக்கிறான், இது தன் நிழலை பார்த்து பயப்படுகிறது, மிரட்டுகிறது என்று சொல்லி சூரியனுக்கு நேராக அதனுடைய முகத்தை திருப்புகிறான். அதனுடைய பயம் போகிறது. தடவி கொடுக்கிறான், தட்டுகிறான், ஏறி அமர்கிறான். ஒரு 17 ஆண்டுகள் அவனும் அந்த குதிரையில் பிரயாணப்பட்டான். பயம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பயப்படாது இருப்பான்.
ஏன்னா நீ கடந்து போகிற யுத்தங்கள் பாருங்க, நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குதிரை என்ன செய்யும் சொன்னா மாதிரி யுத்தங்களுக்குள்ளாக பழக்கு வைக்கப்படும். என்ன சொன்னா சின்ன சின்ன பயங்கள் ஒரு யுத்தத்துக்குள்ள போகிற போது எத்தனை விதமான காரியங்கள் பழகணும் சொன்னா சத்தங்களுக்கு நீ பழக வேண்டும். எத்தனை சத்தங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தாலும் யோபு 21 வாசிக்கிற போது அது சொல்லப்பட்டிருக்கிறது, பழக்குவிக்கிற போது அது தலையிலே தாளடித்து தன் பலத்திலே கடித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆயுதம் தரித்தவருக்கு எதிராக புறப்படும். பயந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த குதிரை தான் கர்த்தருக்கு மகிமையுண்டானார். யோபு பதிவு செய்கிற போது ஆண்டவராகிய தேவன் பேசுகிற போது சொல்லுகிறார், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் செய்யும். பயம் எப்போ மாறும்? ஆண்டவருக்கு மகிமையுண்டாக வேதாகம் சொல்லுகிறது. அங்கே யோபு 39:24 வாசித்து பாருங்கள். அது எக்காலம் தொனிக்கிற போது அப்படியே அஞ்சாமல் பாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் எத்தனை சத்தங்கள் வந்தாலும் ஆண்டவருக்கு மகிமையுண்டாகும். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? மாதிரி யுத்தங்களுக்குள்ளாக நடத்துகிறார். தாவீது கோலியாத்தை சந்திக்க போகிற போது கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்? தாவீதுக்குள்ளாக இருந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? அந்த வேத பகுதிகள் சொல்கிறது, தாவீதுடைய வாழ்வில் கடந்து போன போது கரடியை சந்திக்கிறான், சிங்கத்தை சந்திக்கிறான், கோலியாத்தை சந்திக்கிறான். அவைகளோடு கூட கடந்து போகிற அனுபவங்கள் யோசிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய வாயின் வார்த்தைகள் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதை குறித்து பயப்படல. தேவனுக்கு மகிமையுண்டாக. ஏன் தெரியுமா? அவருடைய அனுபவங்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போன மாதிரி யுத்தங்கள் சொல்லுகிறார். அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலிலே வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேக தரம் சாவு கிட்ட போயிட்டு 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 திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமையுண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களால் 1 குறைய 40 அடியாய் 5 முறை அடிக்கப்பட்டவர், 3 தரம் மிடாறுகளாலே அடிபட்டு. எத்தனை காரியங்கள் சொல்லிட்டே வரா. 1 தரம் கல்லெறி உண்டேன், 1 தரம் 3 தரம் கப்பற் சேதத்திலே இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் கள்ளர்களால் சுய ஜனங்களாய் அந்நிய ஜனங்களால் அந்த மோசங்களுக்குள்ளாக கடந்து போனேன், பட்டணத்திலே வனாந்தரத்திலே சமுத்திரத்தின் மோசங்களுக்குள்ளாய் கடந்து போனேன். எத்தனை அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் தாகத்திலும் பட்டினியிலும் நிர்வாணத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் இருந்து இவைகளோடு கூட சேர்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், சபை கிடைத்த கவலை. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் கடந்து போன மனுஷன் தேவன் இவைகளுக்குள்ளாக அவனை நடத்தி கொண்டு போகிறார். இவைகளெல்லாம் தாண்டி 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 அவன் ஜெயித்துக் கொண்டு வருகிற போதுதான் அவன் எழுப்பி சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், இது என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இவைகளுக்கு நான் பயப்படுகிறவன் இல்லை. எத்தனையோ தாண்டி வந்தாகிவிட்டது. ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளை பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிற போது ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ்னாலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், கொரோனா வைரஸ் எத்தனை பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது தெரியுமா? பயமெல்லாம் ஓடிட்டது. அது ஒரு காலத்துல இருந்த பயம். ஐயோ சம்பாதித்தாக வேண்டும், பணம் 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 இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாட்டும். ஒன்னும் இல்லாமலே கர்த்தருக்கு மகிமையுண்டாட்டும். 100 நாட்களை தாண்டி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எல்சனா இவைகள் அவசியமானவைகள் என்கிறதான பயம் ஓடி போனது. முடியாது, இவர்களெல்லாம் பார்க்கலன்னா என்னால இருக்கவே முடியாது என்று சொன்னவையெல்லாம் இல்லாமலே பல மாதங்கள் ஓடி போனது. இன்னும் போகும். பயம் இல்லை. தேவனுக்கு மகிமையுண்டாக. நேசனா சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போக போது தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. தாவீது இவைகளெல்லாம் சந்தித்தான். அவனுடைய நிஜமான யுத்தம் அந்த கரடியோடு நடந்தது அல்ல. அவனுடைய நிஜமான யுத்தம் அந்த சிங்கத்தோடு கூட நடந்த யுத்தம் அல்ல. அவனுடைய நிஜமான யுத்தம் கோலியாத்தோடு கூட நடந்த யுத்தம் அல்ல.
இவைகள் தான் அவனுடைய மாடல், அவைகள் எல்லாம் மாதிரி, ஒரு டெஸ்ட் மாதிரி கர்த்தர் வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பின்னாலே கரடியை, சிங்கத்தை, கோலியாத்தை இவர்கள் எல்லாம் சந்தித்து விட்டு வந்ததற்கு பின்னால்தான் தாவீதுக்கு நிஜமான யுத்தம் துவங்கியது. தாவீதுடைய யுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? அவருடைய வாழ்விடங்களிலே ஆரம்பிக்கிறது, அவருடைய அரசாளுகையிலே ஆரம்பிக்கிறது, அவருடைய குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது, அவன் வாழ்ந்த சமுதாயத்திலே ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருவரோடு கூட நித்தமும் தாவீது யுத்தங்களை நடத்தி கொண்டிருந்தார். நிஜமான யுத்தம். எத்தனை யுத்தங்கள்! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரா? அவனை முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணாரா? என்ன சொன்னா, இதெல்லாம் ஒண்ணு என்ன செய்யாது. சூழ்நிலைகள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, பயமின்றி இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கு. இதெல்லாம் கடந்து போகும், இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை குறித்தும் அநேக ஆட்கள் சொல்லுவாங்க, பயமுறுத்துகிற சத்தங்கள் வரும், குதிரையை மிரள வைக்கிற சத்தங்கள் வரும், இப்படி நடக்கும், இப்படி சம்பவிக்கும், இப்படி ஆகும். இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சென்னை குறித்து அப்படித்தான் எத்தனையோ காரியங்கள் பேசப்படுகிறது. இப்படி எல்லாம் சம்பவிக்க போகிறது, சென்னை நோக்கி ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளெல்லாம் தாண்டி சென்னை ஜெயிக்கும். பார்த்தாகிவிட்டது. எல்லாவற்றையும் தாண்டி 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகள் எல்லாம் முன்னாள் குதிரை எதற்கு பயன்படாது ஆயத்தப்படுத்த சொன்னா, ஒரு கீழ்ப்படிதலுக்கான ஆயத்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கீழ்ப்படிதான் வேண்டும் சொன்னா, அந்த குதிரை யுத்தத்துக்குள்ளாக போகிறது. சின்ன சின்ன காரியங்கள் தான், சின்ன சின்ன சமிச்சைகள். மேல உட்கார்ந்து இருக்கிறவரை நடத்துகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அதனால ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், தேவனுடைய வார்த்தை எப்படித்தான் சொல்லுவோம், மாடு கழுதையில் தன் எஜமானனை என்ன செய்யும் என்று எழுதப்பட்டது. இந்த குதிரைக்கு தெரியும் தன் மேல இருக்கிறவர் யார் என்று சொன்னா, அவருடைய அந்த அழைப்புகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த குதிரைய இயல்புகள், இயல்பா அந்த குதிரையுடைய தன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 4 விதமான நடைகள் இருக்கு. கேஷுவலா நடந்து கொண்டு இருக்கும், கொஞ்சம் வேகமா நடக்கும், ஓடுகிறது போலவே நடக்கும், ஓடும். எந்த சூழ்நிலையில் சொன்னா, ஒவ்வொரு சமிச்சைகளும் நான் கொடுக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ் கர்த்தருக்கு மகிமை. மேல உட்கார்ந்து இருக்கிறவன் பேசுகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவனுடைய உடல் அசைவுகள், அவன் கால் பேசுகிற மொழியை குதிரை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னா, அவன் மேலே உட்கார்ந்து யுத்தம் பண்ணுகிற போது என்ன செய்வான்? அவனுடைய வில்லை எடுக்கிற போதோ அல்லது ஈட்டியை எடுக்கிற போதோ அல்லது பட்டயத்தை எடுக்கிற போதோ அவனுடைய காரியமா அந்த குதிரையை அணைக்கிற விதம், அவனுடைய உடல் சாய்கிற விதம், அந்த உடல் அசைவுகள் ஒவ்வொன்றையும் குதிரை என்ன செய்ய வேண்டுமா? கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். எஜமான என்ன விரும்புகிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அந்த குதிரை பழக்குவிக்கப்படுகிறது. ஏன்னா அவனுடைய தன்மைகள், குதிரையினுடைய தன்மை, கிட்டப்பன எட்டி உதைக்கணும், எப்போ உதைக்கணும்னு மேலே உட்கார்ந்து உதைக்கணும். அருகிலே வருகிறவனை இடித்து தள்ள எப்போ அவன் சொல்லுகிற போதுதான் அதை செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குதிரையே பாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, கமாண்ட் பண்ண முன்னாலே வருகிறவைகளை அவைகள் கடிக்கும். கர்த்தருக்கு மகிமை. இவைகள் எல்லாம் மொழிகள், உடல் மொழிகள். மேலே இருக்கிறவன் சொல்லுகிற அந்த கட்டளைகள் கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? யோவான் 10 ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடு. எத்தனை சூழ்நிலைகள் இருக்கட்டும், எத்தனை நெருக்கங்கள், அதுக்கான ஆயத்தம். அப்படித்தான் பார்க்கிறேன். 19 அப்படித்தான் சொல்லுகிறது. எக்கால சத்தங்களுக்கு நடுவிலே கர்த்தர் பேசினதை மோசே கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் வசனங்களை வாசித்து பாருங்கள், அவைகள் அந்நிய சத்தத்தை அது என்ன செய்யுமா? பகுத்தறியும். யாரிடத்திலிருந்து இந்த கட்டளை வருகிறது, யாரிடத்திலிருந்து இந்த சத்தம் வருகிறது, அவைகளை அது சரியாய் அறிந்திருக்கும். எனக்கு வேறு ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர்களை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, உலகம் முழுவதும் எத்தனை விதமான துருபதேசங்கள். நீங்க Facebook எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள பல வகையான புது புது உபதேசங்கள், துருபதேசங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
ஏன்னா நீ ஒரு யுத்தத்துக்குள்ளாக நடத்தும்படியாக அந்த கட்டளைகளுக்குள்ளாக கீழ்ப்படிந்து போகிற போது எஜமானுடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும். எஜமானனை மாத்திரம் அல்ல, உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். தேவனுக்கு மகிமை. அலெக்சாண்டர் ஏறின குதிரை அப்படித்தான். எத்தனை யுத்தங்களுக்குள்ளாக போனது, எத்தனை காயப்பட்டது, எத்தனை யுத்தங்களை வெற்றி கொண்டு திரும்பி வருகிறது. தேவனுக்கு மகிமை தெரியுமா? தேவனுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். பெரிய யுத்தம் வருகிறது, இத்தனை பயிற்சிகள். ஏன் ஆண்டவர் இத்தனை பயிற்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், பலனை கொடுக்கிறார், ஆலோசனை ஏன் இவைகளெல்லாம் செய்யப்படுகிறது சொன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம், யுத்தம் வருகிறது. குதிரைகள் என்ன செய்யுமா? யுத்த நாளுக்காக. எப்ப யுத்தம் வரும்னு தெரியாது, ஆனா என்ன செய்யப்பட வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா யுத்தம் அனைவருக்கு தெரிந்திருக்கும். எறும்பும் வெட்டுக்கிளியும் பாருங்க, ஒரு நிலத்துல அந்த எறும்புகளும் வெட்டுக்கிளிகளும் வாழ்ந்து கொண்டிருந்த போது எறும்புகள் அப்படியே ஓடி 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 நெல்மணிகளை கொண்டு போய் சேமித்துக் கொண்டே இருக்கிறது. வெட்டுக்கிளி அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு டெய்லி பாட்டு, உற்சாகம், மகிழ்ச்சி, ஜாலியா வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறது. மழை வந்த போது, பிரச்சனைகள் வந்த போது அந்த வெட்டுக்கிளி அனுபவம் என்ன? இப்பதான் ஒண்ணு இல்லையே, ஏன் ஓடிக்கொண்டு இருக்கிறார்? அனுபவிக்க வேண்டிய காலங்கள், இதை அனுபவித்துக் கொண்டு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம். இப்பதான் மழை இல்லை, இப்பதான் வெள்ளம் இல்லையே, ஒன்றுமில்லை, ஏன் ஓடிக்கொண்டு இருக்கிறார்? மழை வந்த போது எல்லாம் அடைக்கப்பட்டதற்கு பின்பு, வாசல்கள் எல்லாம் பூட்டப்பட்டதற்கு பின்பதாக வெட்டுக்கிளி சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் செத்து போறது. ஆண்டவருக்கு மகிமை. தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது. யுத்தம் வரும்போது பார்த்துக்கலாம், பிரச்சனை வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். இல்லை, வேதம் எதிர்பார்க்கிறது இன்றைக்கு நீ அந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படு. சின்ன சின்ன காரியங்கள், உன் விசுவாசத்தை பயன்படுத்து. சின்ன பிரச்சனைகளின் மேலே உன் விசுவாசத்தை பயன்படுத்தி, சின்ன தேவைகளின் மேலே உன் விசுவாசத்தை பயன்படுத்தி, சின்ன சின்ன காரியங்களின் மேலே உன் நம்பிக்கையை வெளிப்படுத்தி தேவனை சார்ந்து. அதான் தாவீதை குறித்து நான் சொன்னேன். தாவீதுக்கு நிஜமான யுத்தம் பிறகுதான் இருந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் என்று சொன்னா, நிஜமான யுத்தத்தை நீ சந்திக்கிற போது ஒரு வெற்றியை எடுக்க வேண்டுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாக வேதம் எதிர்பார்க்கிறது. அந்த யுத்த நாளுக்கு இப்பொழுதே உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். எத்தனையோ விதமான யுத்தங்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை. அந்த யுத்தத்திலே ஜெயிக்கணும்னு சொன்னா, அந்த குதிரைகள் எப்படி ஆயத்தப்படுத்தப்படும் சொன்னா, குதிரைகள் தனித்து ஓட, தனித்து யுத்தம் பண்ண ஆயத்தப்படுத்தப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு குழுவாக இணைந்து ஓடுகிறதுக்கும் யுத்தம் பண்ணுகிறதுக்கும் அந்த குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும். ஒரு 4 குதிரைகளோடு 5 குதிரைகளோடு கூட இணைந்து அந்த களத்திலே இறங்கி யுத்தம் செய்வதற்கு அந்த குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு குடும்பமாய் உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள், தனிநபராய் உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் சொன்னா யுத்தம் வருகிறது. எத்தனையோ யுத்தங்கள், எத்தனை யுத்தங்கள் இருக்கிறது. யுத்தங்களை குறித்த காரியங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலம் வாய்க்குமானால், தேவனுடைய வருகை தாமதிக்குமானால், வருகிற நாட்களில் அவைகளை பார்க்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிற அந்த வேத வசனம் சொல்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, ஜெயம் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய ஆயுதங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் இவைகள் எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் வேதம் சொல்கிறது வெற்றி என்று வருகிற போது வசனங்களை வாசிக்கிற 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். தேவனே விளையச் செய்தார். ஏன்னா இந்த வசனங்கள் அப்படி சொல்லுகிறது, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே விளையச் செய்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை. ஒரே ஒரு சிறு கதையை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனை சார்ந்தவர்கள், தேவனால சகலமும் கூடும், தேவனால கூடாதவைகள் என்று ஒன்றுமே. ஒரு ஊர்ல ஒரு மனிதன், ஒரு விவசாயி, ஒரு நல்ல திறமையான விவசாயி, விவசாயத்துல தேறினவனாக இருந்தான். அந்த மனுஷன் ஒரு நாள் சொல்லும்போது சொன்னா, இந்த கடவுளுக்கு அறிவே இல்லை,
விவசாயத்தை பத்தி கொஞ்சம் கூட தெரியல. விவசாயம்னா என்ன, பயிர் எப்படி விளைவிக்கணும் ஒன்றும் தெரியல அவருக்கு. எப்போ மழை அனுப்பணும், எப்போ வெயில் அனுப்பணும்னு ஒன்றும் தெரியல. தேவையில்லாத நேரத்துல எல்லாம் மழை பெய்யுது, தேவையில்லாத நேரத்துல எல்லாம் வெயில் அடிக்குது. கடவுளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி கடவுளை நோக்கி கூப்பிட்டான். கடவுள் அவனுக்கு முன்னால வந்து நின்றார். சொல், உனக்கு என்ன வேண்டும்? அவன் அவரை பார்த்து சொல்லும்போது சொன்னான், கேஷுவலா சொன்னா, நமக்கு விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே என்ன செய்யல, தெரியல. எனக்கு விவசாயத்தை குறித்து எல்லாம் தெரியும். பேசாம என்ன செய்யுங்க, இந்த விவசாயத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொன்னேன். ஆண்டவர் யோசிச்சு பார்த்தார், அவனோடு பேசினார். பரவாயில்ல, நல்ல யோசனை தான், நமக்கு இப்படி ஒரு ஆள் இருந்தா நல்லதுதான். அவன் பார்த்து சொன்னாரா, பரவாயில்ல, ஆனா முழுசா கொடுக்க முடியாது, வேணா கொஞ்சம் நிலத்தை தருகிறேன், முதல்ல கொஞ்சம் நிலத்தை தருகிறேன், அந்த நிலத்துல நீ சொன்னபடி என்ன செய்ய, நீ விளைவித்து காட்டு, நீ அதை ஆசீர்வாதமாக்கி காட்டு, பிறகு என்ன செய்யலாம், ஏன்னா உன்னுடைய திறமை, நீ என்ன செய்வன்னு எனக்கு தெரியணும், நீ ப்ரூஃப் பண்ணி காட்டுன்னு சொன்ன. ஓகே, நீங்க கொஞ்சம் நிலத்தை சொன்ன, ஓகே, உனக்கு அலாட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல ஒரு நிலம் இருக்கிறது, நீ இந்த இடத்தை எடுத்துக்கொள், இந்த இடத்துல நீ எல்லாம் செய்ய, நான் அதுல ஒன்னும் தலை மாட்டேன்னு சொன்ன. நீ கேட்கிற நேரத்துல மழை வரும், எத்தனை மணிக்கு மழை, எவ்வளவு மழை பெய்யும், எப்ப நிக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்ப எல்லாம் என்ன செய்யும், மழை வரும். எப்பன்னு கேட்டீங்கன்னா வெயில் வரும். காற்று எப்ப அடிக்கணும்னு கேட்டீங்கன்னா காற்று வரும். நீ என்னெல்லாம் கேட்கிற, எந்த அளவுல கேட்க, அவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும், அந்த இடத்துல கிடைக்கும். அதுல நான் ஒன்று தலையிட தொடர்ந்து ஒரு நாள் என்ன செய்வானா, அதுக்கு தேவையானவைகள் எல்லாம், எவ்வளவு தண்ணி தேவை, எவ்வளவு மழை தேவை, இன்னைக்கு எவ்வளவு வெயில் அடிச்சா போதும், காற்று எவ்வளவு தேவை, ஒவ்வொன்றையும் அளந்து 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 கேட்கிறான். அப்படியே பெய்கிறது. அதுல இருக்கிற தோட்டங்களை பார்க்கிறான். அவைகள் பல நேரங்களிலே மழை இல்லாமல் காய்ந்து கிடக்கிறது, பல நேரங்களிலே வெள்ளத்தினாலே நிரம்பி கிடக்கிறது, பெரும் காற்றுகள் அந்த தோட்டங்களிலே வீசுகிறது. இவன் தோட்டத்தில் இவன் சொல்லாத வரைக்கும் ஒண்ணு என்ன செய்கிறது, பார்க்கலாம், தோட்டம் அப்படியே செழித்து வளர்கிறது, பெரிய வளர்ச்சி உண்டாகிறது. இந்த கதிர்கள் எல்லாம் அப்படியே தலையிலிருந்து நிற்கிற போது நமக்கு பெரிய சந்தோஷம். கடவுளின் இடத்துல தொற்று போனா வரட்டும், அவங்ககிட்ட நான் என்ன செய்வேன், நாட்கெல்லாம் முடிக்கிறது, ஃபைனல் டேட் வந்துட்டது, எல்லாம் செய்தாக வேண்டும், அறுவடைக்கு ஆட்களை எல்லாம் மாறுங்கள், அறுவடை. கடவுள் இப்படிப்பட்ட காரியங்களில் எனக்கு முன்னால் என்ன செய்திருக்கிறார், தோற்று இருக்கிறார். போகிற அந்த வயலுக்குள்ளாக நடந்து போகிற போது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த பயிர்கள் எல்லாம் பார்க்கலாம், எத்தனை செழித்து வளர்ந்து இருக்கிறது, எவ்வளவு நேர்த்தியாய் வளர்ந்து இருக்கிறது. ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு போய்கொண்டு இருக்கிறவன் போகிற போக்கிலே ஒரு கதிரை அறுக்கிறான். ஒரு கதிரை அறுத்து தன்னுடைய கைகளிலே வைத்து அப்படியே நிமிட்டி, அதுல பாருங்க, ஒரு கதிரை அறுத்து அவைகள் எல்லாம் போது உள்ளே இருந்த அந்த விதைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவைகள் பால் வடிகிற அந்த பசும் விதைகள் அப்படியே வாயில போட்டு சாப்பிடலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிதான் பல பயிர்கள் இருக்கிறது. சோளம் அப்படித்தான் பாருங்க, ஏசாமியோட போன சீசர்களும் அப்படித்தான் செய்தார்களாம். அப்படியே பயிர் வழியாய் போகிற போது ஒரு கதிரை கொய்து நிமிட்டி தன் வாயில போட்டு சாப்பிட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இவன் அப்படித்தான் செய்கிறான். பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே நிமிட்டி விட்டு ஊதுகிற போது பதர்கள் எல்லாம் பறந்து போகும். அந்த கனிகள் மாத்திரம் என்ன செய்யும், அப்படியே கைகளிலே நிரம்பி நிற்கும். அவன் தன்னுடைய கதிர்களை பார்க்கிறான், கர்த்தருக்கு மகிமைப்படான், விளைச்சலை பார்க்கிறான். ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட இந்த கொய்யப்பட்ட கதிரை அப்படியே நிமிட்டி ஊதுகிறான். ஊதின போது உள்ளங்கையிலே ஒரு மணியும் இல்லை, எல்லாம் பறந்து போனது. ஒரு நிமிஷம் அப்படியே திகைக்கிறான். பார்க்கிறான், ஒன்றும் நிற்கவில்லை, எல்லாம் பறந்து போய் விட்டது, எல்லாம் சாவியா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல, ஒரே கதிரை 1-2 கதிர்கள் பிடித்தால் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அடுத்த கதிரை போய் வெட்டுகிறான், அதையும் வெட்டுகிறான், ஊதுகிறான், பறக்கிறது. மாற்றி 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 ஊத 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 ஒரு கதிரிலும் மணிகள் இல்லை, அனைத்தும் சாவிகளாய் இருக்கிறது. என்ன செய்யணும் தெரியல, எல்லா கதிர்களும் மணிகள் இல்லாமல் வெறும் சாவிகளாக நின்று கொண்டு இருக்கிற போது பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு ஓடுகிறான். அந்த தோட்டத்தில் விளைந்து இருக்கிறதான ஒரு கதிரை பறிக்கிறான். கதிரை பறித்து அப்படியே அவைகள் கைகளில் நிமிட்டி ஊதுகிற போது அதரெல்லாம் பறந்து போகிறது. கை நிறைய பால் வடிகிற அந்த மணிகள் அப்படியே நிரம்பி நிற்கிற போது அதான் உணர்கிறான், தோற்று போயிருக்கிறேன்,
ஏன் எப்படி நடந்தது, எதனால் இப்படி சம்பவித்தது ஒன்றும் தெரியவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது தேவன் அவருக்கு முன்னாலே வந்து நின்றார். இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நடந்தது? ஆண்டவரோட நீ கேட்டவைகளை எல்லாம் கொடுத்தேன், நீ விரும்பினவைகளை எல்லாம் செய்தேன், நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அவைகளை எல்லாம் கொடுத்தேன். ஆனால் அருகிலே இருந்த நிலங்கள் அப்படி அல்ல. நான் நடத்தினவைகளுக்குள்ளாக அவைகள் கடந்து போனது. பெருமழை வந்த போது அவைகள் ஒன்றை கற்றுக்கொண்டது, நமக்கு தேவையானவைகளை மாத்திரம் அந்த தண்ணீரை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும், தேவையற்றவைகளை விட வேண்டும் என்று சொல்லி அவைகள் தங்களை தற்காத்துக் கொண்டது. பெரும் காற்று வீசின போது தங்கள் வேர்களை பரப்பிக் கொண்டு அந்த நீரடித்த போது ஆரம்பித்தது. தங்கள் கைகளை நீட்டி ஆழத்துக்கு தேடி ஓடினது. அங்கிருந்து தண்ணீரை சுமந்து கொண்டு வந்தது. பிரயாசப்பட்டு அவைகளை சேர்த்த போது அவைகளுடைய விதைகள் எல்லாம் ஜீவனுடைய மணிகளாக மாறினது. ஆனால் உன் தோட்டம் அப்படி அல்ல. ஒரு பிரச்சனையும் உன் தோட்டத்துக்கு இல்லை. ஒரு போராட்டத்துக்குள்ளே உன் தோட்டம் ஒன்றையும் அது சந்திக்கவில்லை. ஆகையினால் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமைண்டாட்டும் தேவ பிள்ளைகள் சரியாய் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீ போய் கொண்டிருக்கிறதான பாடுகள், இன்னைக்கு நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறதான பிரச்சனைகள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சோர்வை தருமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறவைகள் இவைகள் எல்லாம் பயிற்சியின் களம். நீ சந்திக்க போகிற ஒரு மாபெரும் யுத்தத்திலே கர்த்தர் உனக்கு மாபெரும் வெற்றியை வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தரோடு கூட இருக்கிறபடினாலே மாறும். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, நீர் எங்களை பயிற்சிவிக்கிற தேவன், ஆண்டவரே எங்களை படிப்பிக்கிற தேவன், ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன், ஆண்டவரே முடிவில் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெற்றி உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற தேவனுடைய கரத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை சார்ந்து உம்மோடு கூட ஆண்டவரே உம்மை நம்பி நின்று ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மகிமையாய் வெற்றியாய் சுதந்திரித்துக் கொடுத்ததாய் கர்த்தர் ஒவ்வொருவரை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருகிறவை நம்முடைய தேசமும் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்வை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாக வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாதத்தின் மீதான நாட்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணித்துடைய நிமிடத்துடைய நாளிகையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சந்திக்கிறோம். உடைய நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஜெய கிறிஸ்து தாமை தொடர்ந்து எங்களோடு கூட தங்குகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும், எல்லா தீமைக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கிறிஸ்து இயேசுவின் விலையெடுப்பின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நமக்கு இந்த வாரம் முழுவதும் மாலையிலே கூட்டங்கள் இருக்கும். அற்புத சுகமளிக்கிற கூட்டம் 7 மணிக்கு ஆரம்பமாகும். 7 மணிலிருந்து ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அதனாலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்தி